ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதனால் அப்படின்னா, தீப திருநாளுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிசு தரணும்னு நினச்சேன். அது தர முடியாமல் போயிடுச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பரிசு தரலான்னு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ஷீரடிக்கு போகலாம். ஷீரடிக்கு போயிட்டு தீப திருநாள் அன்று அங்கு விளக்கேற்றி நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடலாம். லைவில் நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து தீப திருநாள் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டிலேருந்து விளக்கேற்றும் போது அப்படியே ஷீரடியிலேருந்து உங்களுக்கு அந்த தரிசனமும் நீங்கள் ஷீரடியில் விளக்கேற்றுற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நினச்சிருந்தேன். அதற்காக லைவ் அங்கேருந்து வரலாம். அங்கே போயிட்டு நம்ம சாய்பாபாவோட விளக்கு ஏற்றி அங்கேருந்து லைவில் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளலாம்னு நினைத்திருந்தேன். ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த ஒரு வார காலமாக பதிவும் போட முடியல, ஷீரடிக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்கு தான். நம்ம சென்ற வருடம் போன மாதிரியே இந்த வருடமும் புத்தாண்டு அன்று, அதாவது ஜனவரி 1 அன்று நம்ம ஷீரடியில் இருப்போம். இரவு 12 மணிக்கு அங்கே நடக்கிற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கலாம். நீங்களும் ஆத்மார்த்தமாக வீடியோ பார்ப்பதன் மூலமாக அந்த உணர்வும் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் கலந்துக்க போகிறீங்க. நம்ம நியூ இயருக்கு கண்டிப்பாக ஷீரடிக்கு போகலாம். 2025 வருடம் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வருடத்தோட கடைசியில் இருக்கோம். பாபா நம்ம எல்லாருக்காகவும் விளக்கேற்றி வைத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும். வருடத்தோட கடைசியில் நம்ம அனுபவிச்சிட்ருக்க கஷ்டம், துன்பம், இது எல்லாம் இந்த கடைசியாக முடிஞ்சு போகட்டும். நிறைய நண்பர்கள் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வாரமாக நானும் கமெண்ட்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு சில நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, உடல்நிலை சரியில்லை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு. அவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருத்தர் 2 பேர்னு கிடையாது, நிறைய பேர். ஒரு சில நண்பர்களோட பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடல்நிலை சரியில்லாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலலாம் நல்லது நடக்கணும், பாபா விளக்கேற்றி வைக்கணும், வெளிச்சமாக வரணும் அவங்களோட வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையிலையும் வருவார். அதற்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த தீப திருநாளுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அதுக்கப்புறமா கேட்டிங்கனாலும் பரவாயில்ல, ஒரு தீபம் ஏற்றி வைங்க பாபாவுக்காக, நம்மளோட சாய்க்காக, நம்மளோட அப்பாவுக்காக ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அந்த வெளிச்சமாக அதில் நீங்கள் ஏற்றப்போகும் தீபத்தின் வெளிச்சத்தில் வரும் அந்த அக்னி ஸ்வரூபத்திலிருந்து பாபா தென்படுவார். உங்கள் வீடு முழுவதும் வெளிச்சமாக நிறைவார். இருளான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்குவார். வெளிச்சத்தை கொண்டுட்டு வருவார். ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டுட்டு கொடுப்பார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் உங்களோட நீண்டகால பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சமாக பாபா வருவார். இருட்டான பாதையில் வெளிச்சமாக இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டுட்டு போவார். அதுவும் முக்கியமாக பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடத்தில் நம்மளோட சாய், உங்களோட சாய் உங்களுக்கு நிச்சயமாக வழித்துணையாக வெளிச்சமாக உங்கள் கூடவே வரப்போகிறாரு. நிலவி வந்துக்கிட்டு இருக்க அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த வார்த்தையை நீங்களும் நம்புங்க. நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். ஷீரடிக்கு போயிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த கார்த்திகை தீப திருநாளில் ஷீரடியில் போயிட்டு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம நியூ இயர் அதுவும் அங்கே போயிடுவோம். பாபா அதுக்கு துணை புரியணும். அதுக்குள்ளே என்னோடய உடல்நிலையும் சரியாகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சரியாயிடும். இன்னும் நாள் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே சரியாகிடுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நீங்களும் உங்களோட உடல்நிலையெல்லாம் பார்த்துக்கோங்க. மழை காலமாக இருக்க, இந்த மழைக்காலம் முடியறதுக்குள்ளே யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. ரொம்ப அளவுக்கு மீறி மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை எட்டிடுச்சு. எப்போ வேணாலும் ஏரிகள் அணைகள்லாம் திறந்து விடுற ஸ்டேஜில் இருக்குது. நிறைய ஊருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க.
திருவண்ணாமலையில் மிகப்பெரிய நிலச்சரிவு உண்டாகியிருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். கடந்த ஒரு வார காலமாக இந்த மாதிரியான செய்திகளை தான் நம்ம படிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினாலும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. இயற்கையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம வணங்குற தெய்வத்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். நம்ம சாய்கிட்டேயே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். சாயி, உங்களோட குழந்தைகளாகிய எங்களை காப்பாற்றுங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் காப்பாற்றுங்க. இயற்கை சீற்றங்களால் எந்த ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த மழைக்காலம் முடியணும். பிறகு இருக்கிற புதிய வருடம் அனைவரோட வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமான ஒரு புதிய வருடமாக துவங்கணும். வருடத்தோட கடைசியில் எதாக இருந்தாலும் போகும்போது ஒரு காட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த வருஷம் போகிற போக்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சூழ்நிலைகள்லாம் உருவாகியிருக்கு. அது அனைத்தும் மாறணும். எங்கள் மனசில் முழு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொண்டுட்டு வாங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை பொய்யாகாது. ஏன்னா நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பும் பக்தியும் அந்தளவுக்கு பரிசுத்தமானது. அதோட வெளிப்பாடாக தான் நாங்கள் உங்களுக்கு விளக்கேற்றி வைக்கிறோன்னு நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. சாயும் உங்களுக்காக விளக்கேற்றுவார். தீபமாக வெளிச்சமாக உங்களோட வாழ்க்கையிலையும் வருவார். நம்பிக்கையோட பாபாவை நினச்சி உங்கள் சாயை நினைத்து கொண்டு ஒரு விளக்கு பாபாவுக்காக ஏற்றுங்க. எல்லாமே சரியாகிறோம். உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சமாக பாபா வருவார். இருண்ட பக்கங்களை பாபா தெரிவார். ஒளிமயமான எதிர்காலத்தை உங்களுக்காக பாபா ஏற்படுத்தி கொடுப்பார். கஷ்டமான சூழ்நிலைகளையும் துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் போகிற பாதையில் உங்கள் கூடவே துணையாக இருப்பார். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். அப்புறம் கூடிய சீக்கிரமே நம்ம ஷீரடிக்கு போக போகிறோம். அங்கே உட்காந்து நம்ம பாராயணம்லாம் பண்ண போகிறோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது. எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ளே வேணாம். எதிர்பாராத இன்னல்கள் துன்பங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் பாபா நமக்கு துணையாக இருப்பார். ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் நம்ம கூட இருக்கவங்க யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாபா நமக்கு புரிய வைத்துட்ருக்காரு. இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாபா உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார். நம்மளை யார் சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளை தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க, யார் நம்ம மேலே உண்மையோட அன்போடு இருக்காங்க அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையையும் இந்த கலியுகத்தில் பாபா நமக்கு உணர்த்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கலியுக கடவுளாக மட்டும் இல்லாமல் ஒரு குருவாகவும் செயல்பட்டு வாழ்க்கையில் நல்ல வழியில் நம்ம போகிறதுக்கு ஒரு கடவுளாகவும் ஒரு குருவாகவும் நமக்கு வழிகாட்டியாக செயல்படும் பாபாவுக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்காக ஒரு தீபமும் ஏற்றுவோம். நம்மளோட வாழ்க்கையில் பாபா எப்பொழுதும் வெளிச்சமாக நிறைந்திருக்காரு. அது ஒன்று போதும். நம்ம வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு இருப்போம், தைரியமாக இருப்போம், எதை நினச்சும் கவலைப்படாமல் இருப்போம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதிர்மறையாக சிந்திக்க வேணாம். கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு அதிகமாகுதுன்னா இறைவனோட நாமத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுது கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அப்பொழுது தான் நம்மளோட இறை பக்தி இன்னும் அதிகமாகணும். அதை விட்டுட்டு நமக்கு என்ன தான் சாமி கும்பிட்டாலும் இப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டங்களும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்திருக்கு. அது கூடிய சீக்கிரமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். நம்மளோட பாபா நம்ம கூட தான் இருக்கார். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.